Happy Diwali. नाम से हैप्पी दिवाली। Happy Diwali. हैप्पी दिवाली। Happy Diwali. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல். உங்கள் எல்லாரையுமே ஒன் ஸ்டாப் தமிழ் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். தீபாவளி நெருங்கியாச்சு. எல்லாருமே புது ட்ரெஸ்ஸு கிராக்கர்ஸ்ன்ட்டு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நாங்களுமே தீபாவளி எப்போவுமே எங்கள் சித்தப்பா வீட்டில் போய் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த முறையும் நாங்கள் இங்கே தான் வந்திருக்கிறோம். அவங்க கிராக்கர்ஸ் எல்லாம் எப்போவுமே டைரெக்டாகவே சிவகாசிக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த முறை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்குறாங்க. கிராக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப தூள் கலப்புற மாதிரி கலர்ஃபுல்லாக நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. போன தீபாவளிக்கு வாங்கின கிராக்கர்ஸை விடைக்குமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருக்குறாங்க. இந்த முறை கிராக்கர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவல்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. கிராக்கர்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் ஓடி வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நேமெல்லாம் கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவதார், ப்ளே பாய், ஜோடி நம்பர் 1 அப்படின்ட்டு. சரி, இது எப்படி வெடிக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சின்ன வெடியை வெடிக்க செய்கிறதுக்கு எங்கள் பிரதர் கையில் வச்சிருக்கிறது பெரிய இரும்பு கம்பி கிடையாதுங்க. இது நீளமான பத்தி. நார்மலாக சின்ன பத்தி யூஸ் பண்ணி தான் பிஜிலி வெடியிலேருந்து அணுகுண்டி வரைக்கும் நம்ம வச்சுருக்குறோம். பட் இப்போ பெரிய பத்தி வந்திருக்குது. இது வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு பத்தி யூஸ் பண்ணி எவ்வளோ கிராக்கர்ஸ் வேணாலும் நம்ம வெடிக்க செய்யலாம். ஏற்கனவே குழந்தைங்க அந்த கிராக்கர்ஸை பார்த்து எப்போ தருவாங்கன்ட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. ஸோ குழந்தைங்கள்ட்டேருந்தே நம்ம தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அவங்க கையில் கொடுத்தது பார்த்திங்கன்னா கலர் ஸ்மோக் பென்சில். இந்த பென்சிலில் இருந்து கலர் புகை வரும். அதாவது ஒரு பென்சிலில் ஒரு கலர்ஸ் அந்த மாதிரி வரும். நார்மலாக அந்த கொசு, நம்ம ஊரில் எல்லாம் கொசு அடிக்க வருவாங்கள்ல, அந்த கொசு அடிக்கும்போது புகையை அப்படி அள்ளி தெளிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பென்சிலில் இருந்து புகை அப்படி வந்துச்சு. உங்கள் வீட்லேயோ இல்லைன்னா உங்கள் ஊர்லேயோ கொசு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கலர் ஸ்மோக் பென்சிலை உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. கொசுவும் போன மாதிரி இருக்கும், உங்கள் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சிலர் கேட்பாங்க, பட்டாசு வாங்கி இவ்வளவு காசை கறி பண்ணணுமான்ட்டு. அப்படிப்பட்டவங்க இந்த வெடி வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரிட்டனாக கறி கிடைக்காது, பணம் தான் கிடைக்கும். ஆமாங்க, இந்த வெடியோட பேரும் மணி பேங்கு. நீங்கள் இதை வெடிச்சிங்க அப்படின்னா அதில் இருந்து காசு மழை கொட்டுன்னு கொட்டும். எவ்வளோ ரூபா? எவ்வளோ ரூபா? பின்னாடி கிடக்கு, காலில் கிடக்கு, காலில் ஒன்று கிடக்கு. காலையில் ஓரளவு வெடியெல்லாம் விட்டாச்சு. நைட்டு தான் தூள் கலப்புற வெடியெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாங்கள் தொடங்கினது பீகாக் வெடி. அதாவது மயில் தோகை விரித்து ஆடுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தோகை விரித்து ஆடுற வெடியில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வெடி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய நேரமாகவும் இது வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். ஃபேன்சி வான வேடிக்கை நிறைய விட்டோம். இதில் வந்து நிறைய மல்டி கலர்ஸில் நிறைய ஷார்ட்ஸில் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.
வான வேடிக்கை விடும்போது நாங்கள் எல்லாருமே சேரில் ஒரு இடத்துல உட்காந்து அதை பார்த்து ரசிப்போம். ஆனால் இது விடும்போது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்ட்டு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். அடுத்து இப்போ வெடிக்கிற வெடி குக்கரில் விசில் அடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி விசில் சத்தம் கேட்குற வெடி. விசில் சத்தம் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கூடவே குழந்தைங்களும் விசில் சத்தத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிராக்கர்ஸ் விடும்போது கைக்கு க்ளவுஸ், காலுக்கு சப்பல், நீளமான பத்தி, மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த கிராக்கர்ஸ் விட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அடுத்து இது நம்ம எப்போவுமே விடுற புஷ்வானம் தான். புஷ்வானத்துலேயுமே இப்போ நிறைய மல்டி கலர்ஸ் புஷ்வானம் வந்திருக்கு. அதாவது வெடிக்கும் போது நிறைய மல்டி கலர்ஸ் அப்படியே ஸ்பார்க் மாதிரி தெரியும். நல்லா இருக்கு. போட்டு போட்டு முன்னாடி வை, முன்னாடி வை, வை வை, கொஞ்சம் தள்ளி வை, வை 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 வை, ஒன்றும் வராது. இங்கே வர், இங்கே வர். இந்த கிராக்கர்ஸோட பேர் வந்து பிளாஸ்டிங் ஸ்டார். இது வந்து வெடிக்கும் போது அந்த ஒரு விட்டு விட்டு லைட்டிங் வந்த மாதிரியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு லைட் வந்துட்டே இருக்கும். அடுத்து இந்த வெடி வந்து ஃபோட்டோ எடுத்தால் ஃப்ளாஷ் லைட் எப்படி வருமோ அதே மாதிரி ஃப்ளாஷ் லைட் மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக எல்லார் கையிலையும் கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்புங்கிறது வெடிக்க பயப்படுறவங்களும் தீபாவளியை என்ஜாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே வெடி கம்பி மத்தாப்பு. அந்த வெடியை எல்லார் கையிலையும் கொடுத்தாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டு தீபாவளியை வெடியோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Happy Diwali! Happy Diwali! Happy Diwali! Happy Diwali! Happy Diwali! சொல்லுங்க. Happy Diwali! Happy Diwali! அங்க நல்ல பிள்ளைலாம் விட்டுட்டீங்களா?